ராசி சக்கரத்தில் 5வதாக வரக்கூடிய ராசி தான் சிம்மராசி. சிம்மராசி அப்படின்னு சொல்லும்போதே அவங்களுடைய பேச்சு கம்பீரம் இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். இந்த சிம்ம ராசியில் மகம், பூரம், உத்திர நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. இந்த மகம் நட்சத்திரம் வந்து கேதுவோட நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம் வந்து சுக்கிரனோட நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம் வந்து சூரியனோட நட்சத்திரம். இங்கே ராசி அதிபதியாகவும் சூரியன் இருக்கிறார். அதே மாதிரி நட்சத்திரத்துக்கும் அதிபதியாக இந்த சூரிய பகவான் இருக்கிறதுனால இந்த ராசிக்காரங்க பேச்சு பார்த்திங்கன்னா அப்படி கணீர்னு இருக்கும். சத்தமாக தான் பேசுவாங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் எலும்புந்தோலுமாக இருந்தாலும் கூட இவங்களுடைய பேச்சு பார்த்திங்கன்னா அப்படி கம்பீரமாக இருக்கும். அந்த மாதிரி தான் பேசுவாங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய பேச்சு பார்த்திங்கன்னா ஒரு 2 வீடு தள்ளியாவது கேட்கும். அந்த மாதிரி சத்தமாக தான் பேசுவாங்க. சைலண்ட்டாக அப்படி மெதுவாக பேசுறது அப்படிங்கிறது இந்த சிம்மராசி என்பர்கிட்ட இருக்காது அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு சுக்கிரனோட நட்சத்திரமும் இருக்கிறதுனால, பூரம் நட்சத்திரமாக இருக்கிறதுனால இவங்க ஒரு அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். கேதுவோடைய நட்சத்திரமும் அங்கே இருக்கிறதுனால குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில இன்னல்கள் அப்பப்போ சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய ராசி அதிபதியே சூரியனாக இருக்கிறதுனால பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டை நிர்வகிக்கக்கூடிய அந்த திறன் படைத்த ஒரு நபர்களாக தான் இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு ஊருக்கு தலைவராகவோ அல்லது ஒரு குடும்பத்துக்கு தலைவியாகவோ இந்த சிம்மராசி அன்பர்கள் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வீட்டில் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த சிம்மராசி அன்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த காலகட்டம் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு அஷ்டம சனியாக இருக்கிறதுனால நல்ல பலன் அப்படிங்கிறது கொஞ்சம் கிடைக்கிறதுல சின்ன சின்ன இடையூறுகள் தடைகள் வரும். கொஞ்சம் ஏற்ற இறக்கமான பலன்கள் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயத்தில் இவங்க எச்சரிக்கையாக இருந்தாங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அதோட கூட நாங்கள் கருங்காலி மாலையும் சேல் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரிஜினல். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது லாபஸ்தானத்தில் குரு வைகாசிக்கு அப்புறம் விரைய குருவாக வந்து அமரும்போது வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அது வாழ்க்கையே சில மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் உண்டு பண்ணும். அது எந்த மாதிரியான மாற்றம், சாதகமான மாற்றமா பாதகமான மாற்றமா அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. பொதுவாகவே சனி அஷ்டமத்தில் அமரும்போது கடுமையான சோதனைகள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கடுமையான சோதனைக்கு அப்புறம் மனம் சரி இதெல்லாம் பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணால் நம்மளால் சரி பண்ண முடியும், அந்த மனோபக்குவத்தை சனி பகவான் கொடுப்பார். தொழிலையும் வியாபாரத்துலேயும் குடும்பத்துலேயும் அந்த இன்னல்களை அந்த சிக்கல்களை எப்படி சரி பண்ணலாம், அந்த பொறுமை உங்களுக்குள்ளேயே வர்றதுக்கு தான் சனி பகவான் நிறைய இன்னல்களை கொடுப்பார். மனோதைரியத்தை அதிகப்படுத்துறதுக்காக அது கொடுப்பார். நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதியாக சனி பகவான் இருக்கிறது. அவரும் 8ல் வந்து அமரும் போது நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது எந்த மாதிரியான நல்ல பலன்கள் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அவரே 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், மன உளைச்சல்கள் கொஞ்சம் வரும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்மராசி என்பர்கள் கொஞ்சம் அனுசரணையாக தான் இருந்தாகணும். பேச்சில் கொஞ்சம் நிதானம் இருக்கட்டும். எல்லா இடத்துலையும் அனல் பறக்கிற மாதிரி பேச்சுகள் இருந்தது அப்படின்னா ஒரு சில இன்னல்கள் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. அதனால் பேச்சில் நிதானம் இருக்கட்டும், இனிமை இருக்கட்டும். அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை குடும்ப உறவுகிட்ட பேச வேண்டாம். குறிப்பாக கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் அனுசரணையாக தான் இருக்கணும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது. வெளிநபர்கள் குடும்ப விஷயங்களுக்குள்ளே வருவாங்க. அதனால் ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலையும் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. முதல் கட்டமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தது அப்படின்னா இப்போ தான் என் குழந்தைக்கு 12 வயசு 13 வயசு ஆகுது, இல்லை எனக்கு இப்போ தான் 23 வயசு ஆகுது, இப்போ தான் எனக்கு முதல் கட்டமாக அஷ்டம சனி வருது அப்படின்னா கொஞ்சம் நீங்களாம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா சனி 6ஆம் இடத்துல வரும்போது ஒரு சில இன்னல்கள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமையும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுடைய வேகத்திற்கு ஏற்றார் போல தான் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலன்களை தருவார். அதனால் ஒவ்வொரு இடத்துலையுமே நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்கணும். கடன் பிரச்சனை கொஞ்சம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது.
ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். வழக்கு விவகாரங்களில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலான காலகட்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் பொறுமை காத்தீங்க அப்படின்னா வைகாசிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வைகாசிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குரு விரயஸ்தானத்தில் அமரும்போது ஆண்டு முதல்ல பாதியில் பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானாதிபதி குரு பண விரயத்தை கொஞ்சம் உண்டு பண்ணுவார். தங்க நகையை அடகு வைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் சோதனை காலம்தான். பொறுமையாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஓய்வு எடுத்துக்கோங்க. ஏதாவது இடைஞ்சல் இருக்குது, ஆரோக்கிய ரீதியாக தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் உரிய ஆலோசனை பெற்று அதற்கேற்ற ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஆண்டு பாதிக்கு மேலே பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானாதிபதி குரு கெட்டவன் கேட்டில் கிட்டட்டும் ராஜயோகம் என்பதற்கேற்ப நிறைய நல்ல பலன்களை தருவார். இந்த முதல் 6 மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்னல்கள், பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் குடும்ப ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் எதிரிகள் ரீதியாகவும் கொஞ்சம் வரதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதற்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுப பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். குருவுடைய பார்வை படும்போது ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகை மாதம் முதல் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் 6ஆம் இடத்துல ராகு வந்து அமரும்போது நோயிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். கேது குருவோடு இணையும் போது யோக பலன்கள் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது வரைக்கும் ஒரு சில இன்னல்கள், பிரச்சனைகள் கொஞ்சம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கும். வேலையில் நீங்கள் எவ்வளோதான் முயற்சி, எவ்வளோதான் உழைப்பு போட்டிங்கனாலும் சின்ன சின்ன இடைஞ்சல்கள், பிரச்சனைகள் வரும். வாழ்க்கை சூழ்நிலையுமே கூட கொஞ்சம் போராட்டமான சூழ்நிலையாக தான் இருக்கும். தொழிலில் வளர்ச்சிக்காக அதிகமாக பாடுபடுவீங்க. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர்ச்சி இல்லாமல் தடைகள், பிரச்சனைகள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குது. கார்த்திகை மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வராது அப்படின்னு நினச்ச தொகையெல்லாம் கூட வரத்துக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. அடகு வைத்த நகையெல்லாம் மீட்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அது வரைக்கும் அந்த 6 மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் இன்னலாகவும் பிரச்சனையாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான். கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரணையாக இருங்க. அதோடு கூட மெடிடேஷன் செய்யுங்க. இந்த காலகட்டத்தில் மெடிடேஷன் தான் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதனால் மெடிடேஷன் செய்யுங்க. தியான பயிற்சி, யோகா பயிற்சி இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்கள் செய்கிறது நல்லது. ஏன்னா மனம் வந்து அப்படியே வேகமாக இருக்கும். வேகமாக அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமாங்கிற மாதிரி எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் ஓடிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் ஆரோக்கிய ரீதியாகவும் ஒரு சில தொந்தரவுகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக தான் இந்த சிம்மராசி என்பர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி என்பர்கள் சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபடுங்க. ஞாயிற்றுக்கிழமையில் பைரவருக்கு செவ்வரளி பூச்சாற்றி வழிபட்டுடுவாங்க. முடிந்தால் ஒரு நெய் தீபம் போட்டு வழிபடுங்க. தயிர் சாதத்தை வந்து அன்னதானமாக கொடுத்துடுவாங்க. சகல காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நிறைய நன்மைகளும் உங்களை தேடி வரும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிம்ம ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் ஜென்ம ராசிக்குள்ளே கேது இருக்கிறதுனால மனதில் கொஞ்சம் குழப்பங்கள், செயலில் ஒரு பின்னடைவு, அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால தொழிலில் சின்ன சின்ன நெருடல்கள், நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆரோக்கிய ரீதியாக கூட சின்ன சின்ன பாதிப்புகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ராசி அதிபதியை பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய திறமையை இந்த காலகட்டத்தில் வெளிப்படுத்தணும்னு நினைப்பீங்க. அதில் சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ஒரு போராட்டமான நிலை தான் இந்த காலகட்டத்தில் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். வர வேண்டிய பணம் கூட வராது. உழைப்புக்கு ஏற்ற பணம் கிடைக்கிறதுல கூட சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். அரசியல்வாதிகளுக்கு இந்த தலைமையிலிருந்து ஒரு சில ஆதரவுகள் கிடைக்கும். ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும். பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மே 10 வரை அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறதுனால விவசாயிகள் கொஞ்சம் யோசித்து செயல்படணும். அவசரம் காட்டக்கூடாது. புதுசாக வீடு, நிலம், வண்டி வாகனம் வாங்கினீங்க அப்படின்னா அதில் சட்ட ரீதியாக சின்ன சின்ன சிக்கல்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மகம் நட்சத்திரக்காரங்க இதெல்லாம் வாங்குறது நல்லது. இல்லை அப்படின்னா தேவையில்லாத சட்ட சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கவனம்
கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதம் முழுவதுமே பாக்கியஸ்தானத்தில் குறிப்பாக ஏப்ரல் 20 வரை பாக்கியஸ்தானத்தில் ஜீவஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் சஞ்சரிக்கிறதுனால வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலை ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும். கடந்த காலத்தை ஒப்பிடும்போது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் நெருக்கடிகள் குறையக்கூடிய காலகட்டமாக தான் அமைந்திருக்கு. குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு மற்றவங்க உதவியல் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதனால் ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் எல்லா விஷயத்தையுமே காப்பாற்றுவார். யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்பார் குரு பகவான் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய செல்வாக்கு உயரும். பெரிய மனிதர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். அதே மாதிரி தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. ஓரளவுக்கு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை கொஞ்சம் வரும். கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ராசிநாதன் பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்வரும் வருமானங்கள் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். பெரிய மனிதர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். அதே மாதிரி அரசு வழியில் ஒரு சில அனுகூலமான பலன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அஷ்டமாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்தில் வந்து அமரும்போது பணம் சம்பந்தமான விஷயங்களில் ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே என்பதற்கேற்ப தான் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு. கொஞ்சம் கவனமாக செயல்படுறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரம் காட்ட வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த காலகட்டத்தில். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க கால பைரவரை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஆக்ரோஷமான அம்மன் வழிபாடு செய்யுங்க. குறிப்பாக மாசாணி அம்மனை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோட செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.